Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்றைக்கி பச்சை மிளகாய் சின்ன வெங்காய குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க கொஞ்சம் மல்லி விதை, கடுகு, வெந்தயம் எடுத்திருக்கேன். திக்கான புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குழம்புக்கு நம்ம நிறையாவே புளி தண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நான் மல்லி விதை எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு, கடுகும் நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதையுமே நீங்கள் ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடராக. நான் இன்றைக்கி இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைனாக்கா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. நம்ம இந்த குழம்பு ஒரு 2 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். அதனால தான் நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது அந்த வாசம் மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்க மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன், அதனால் ரொம்ப காரமாக இருக்காது. இப்போ மிளகாவை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் வதக்கிறதுனால அது உள்ள ஸ்மெல்லாம் நல்லா இறங்கி வாசமாக இருக்கும் குழம்பு. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை வதக்கி எடுத்துடணும். இப்போ மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம் கண்டிப்பாக சேருங்க, அது சின்ன வெங்காயம் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த குழம்பு நம்ம ஒரு 2 மாதம் வச்சு சாப்பிட போகிறோம். அது வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும். அதனால தான் புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி அதிகமாக சேர்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது இந்த குழம்பு. அதனால கொஞ்சம் புளி தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பச்சை மிளகா காரமாக இருக்காது, அதனால் கொஞ்சமாக நான் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். உங்களோடது காரமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் மிளகாத்தூள் போட வேண்டியதில்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குழம்பு ஃபுல்லாகவே புளி தண்ணியில் தான் செய்கிறோம். நம்ம வேறு எந்த இதுவும் பெருசாக யூஸ் பண்ணலை. அதனால் அந்த புளியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதுனால அந்த புளி தண்ணியோட பேலன்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக அந்த வெல்லம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம், அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். நல்லாயிருக்கும் குழம்பும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பச்சை மிளகா சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஒரு 2 மாதத்துக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் வச்சு ஒரு 1 வீக் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல ஒரு சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.